நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அமெரிக்காவில் சிறுவனை போலீசார் சுட்டுக் கொல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகி கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் உள்ள ஃபெர்கூசன் அருகே கருப்பின ஆப்பிரிக்க அமெரிக்க இளைஞர் ஒருவர் வெள்ளையின போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான போராட்டங்கள் இன்னும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மேலும் ஒரு கருப்பின இளைஞரை அமெரிக்க போலீசார் சுட்டுக் கொண்டிருக்கின்றனர். போலீசாரால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளில் இளைஞர் ஒருவர் கையில் துப்பாக்கியுடன் அங்குமிங்கும் நடக்கும் காட்சிகளும், போலீசார் காரில் வந்து இறங்கி அந்த இளைஞரை துப்பாக்கியால் சுடும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. கட்டல் ரெக்ரியேஷன் சென்டரில் இளைஞர் ஒருவர் பொதுமக்கள் மீது குறிவைத்து துப்பாக்கியுடன் அலைவதாக அவசர உதவி கேட்டு வந்த தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து தமிர் இ ரைஸ் என்ற கருப்பின இளைஞர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மன்னிக்க முடியாத விஷயம். யாரோ செய்த தவறை சுட்டிக்காட்டுவதற்கு இந்த வீடியோ வெளியிடப்படவில்லை. வேதனைமிக்க ஒரு இளைஞனின் இழப்பை காட்டவே வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. ரைஸ் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சுமார் 300 பேர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். அமைதியாக போராடிய அவர்களை போலீசார் தடுக்கவில்லை என்ற நிலையில் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து அமைதி காக்க வேண்டும் என்று ரைஸின் குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.